घनश्यामळा मनमोहना मधुसूदन घनश्यामळ मोहन वनमाली नारायणा वनमाली नारायणा माधवा माधवा नारायणा मुरली मनोहर रे माधवा 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 श्रीवत्सलांचन हृदयी विलासन दीनदयाकन रे माधवा मुरली मनोहर रे माधवा मुरली मनोहर रे माधवा श्रीवत्सलांचन हृदयी विलासन दीनदयाकन रे माधवा मुरली मनोहर रे माधवा मुरली मनोहर रे माधवा रे माधवा रे माधवा ನಾರದ ತುಂಬುರು ಸುರವರ ಕಿನ್ನರ ಕತಿ ನಿರಂತರ ರೇ ಮಾಧವ ನಾರದ ತುಂಬುರು ಸುರವರ மாணிக்க வீணை. இந்த ஆலயத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த முத்துமாரியம்மனும் ஒரு அற்புதமான பெரிய வரப்பிரசாதி. இந்த அம்மனுக்கு எதை சமர்ப்பிக்கிறாங்கன்னா அக்னியத்தான் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த அம்மனை ஒரு அலங்கார கோலத்தில் பார்க்கும்போது நம்ம அத்தனை பேரோட மனமும் இந்த தாயின் கருணையை ஏங்கி நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிப்போம். இந்த அம்மனுக்கு என்ன நிவேதனம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் எல்லாமே சைவ படையல் தான். இந்த அம்மனுக்கு இந்த முத்து மாரியம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் தான் நிவேதனம் செய்கிறார்கள். இந்த சர்க்கரை பொங்கலை இந்த அம்மனுக்கு நிவேதனம் செய்வதோடு இங்கே நடக்கக்கூடிய வழிபாடுகள் அத்தனையும் சைவம் சார்ந்ததாக உள்ளன. இங்கே என்ன மெயினான பிரசாதம், முக்கியமான பிரசாதம் இந்த ஆலயத்தில் என்றால் எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அம்மனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட எலுமிச்சம்பழம். அதே போல் இந்த ஆலயத்தில் வழங்கக்கூடிய விபூதி, அதை அடுத்து வேப்பிலைகள், இதுதான் இந்த மூணும் தான் இங்கே முக்கியமான பிரசாதம். இந்த அம்மன் ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை நாம் எந்த வழியில் நாம் பயன்படுத்தி கொண்டாலுமே இந்த தெய்வத்தோட பரிபூரணமான அருளை நாம் பெற முடியும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல சந்நிதிகளை பார்த்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் ஒரு கிராமிய சூழ்நிலையில், அதாவது சுற்றிலும் வயல்வெளிகள், ஒரு ஏரிக்கரை ஓரமாக இந்த ஆலயம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது நமது மனமும் குளிர்கிறது. ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய இறைவனோட தரிசனத்தால் நமது உள்ளமும் குளிர்கிறது. வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி, வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி,
மதங்க முனி கோரிய வரம் அளித்தாயே வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி மதங்க முனி கோரிய வரம் அளித்தாயே மரகத மேனியாடி மாலவன் சோதரியே மஞ்சள் முகத்தாளே மாதவ செல்வியே மரகத மேனியாடி மாலவன் சோதரியே மஞ்சள் முகத்தாளே மாதவ செல்வியே பாஸ்கரராயருக்கு பொருள் உணரும் அருள் தந்தாய் பாஸ்கரராயருக்கு பொருள் உணரும் அருள் தந்தாய் முத்துசாமிக்கு உனை பாடும் ஞானமூட்டினாய் முத்துசாமிக்கு உனை பாடும் ஞானமூட்டினாய் காளிதாசனுக்கு காவியம் புனையும் மொழி தந்தாய் காளிதாசனுக்கு காவியம் புனையும் மொழி தந்தாய் வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி மதங்க முனி கோரிய வரம் அளித்தாயே வரம் தர வந்திடுவாயே அம்மா மாதங்கி மதங்க முனி கோரிய வரம் அளித்தாயே பஞ்சபூத உடல் இனி வேண்டாம் கொஞ்சம் மொழியாடே பஞ்சபூத உடல் இனி ஒரே கல்லில் அமைந்த காமதேனுவோட தாய் மூகாம்பிகை அரச மரம் வேப்ப மரம் இந்த ரெண்டு மரமும் பின்னி பிணைஞ்ச இடத்துல விநாயக பெருமான் நாகர்கள் ஒரு அற்புதமான ஒரு திருக்குளம் இங்கே நடத்தக்கூடிய விசேஷமான ஹோமங்கள் இங்கே நடத்தக்கூடிய விசேஷமான அருள்வாக்கு நிகழ்வுகள் இவை எத்தனையும் சேர்ந்து இந்த ஆலயத்தோட சிறப்பை பன்மடங்கு உயர்த்தி காட்டுகிறது. இன்றைக்கு நமக்கெல்லாம் எது தேவை என்றால் நமக்கெல்லாம் திருஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய அதாவது பிறரது பொறாமையை சம்பாதிக்கக்கூடிய சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. இந்த திருஷ்டி எடுக்கிறதுக்காக இங்கே சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த திருஷ்டி எடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் நமக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ நம்ம மனசில் என்னென்னவற்றுக்கு நாம் இயங்குகிறோமோ இவை அத்தனையும் இந்த தெய்வங்களின் சன்னதியில் நாம் பிரார்த்தனையாக வைத்தால் இவை அத்தனையும் நிறைவேறி வருவதாக இந்த ஆலயத்தின் பூசாரி அவர்கள் சொல்கிறார்கள். இவை அத்தனைக்கும் இங்கே வரக்கூடிய பக்தர்களை பார்க்கும்போதே நாம் இவை அத்தனையையும் உணர முடிகிறது. இப்பேற்பட்ட சிறப்பான ஒரு மகா காளியம்மன் மங்கள காளியம்மன் அருளக்கூடிய 81 அடி உயரம் கொண்ட இந்த தெய்வத்தை எங்கே நாம் தரிசிப்பது? நாம் எப்படி செல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் கீழ் சாத்தமங்கலம் மாம்பட்டு என்கின்ற ஒரு கிராமத்தில் ஏரிக்கரை ஓரமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது. வாய்ப்பு கிடைக்கின்ற அன்பர்கள் இந்த அற்புதமான பெண் தெய்வங்களை சுமார் 4-5 பெண் தெய்வங்கள் அருளக்கூடிய இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த தெய்வங்களின் ஒப்பற்ற கருணையை பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி.